கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 16வது வசனம். சங்கீதம் 18 வசனம் 16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம் செய்திகளிலே தினந்தோறும் பார்க்கின்றோம். வாலிபர்கள் குளிக்கச் சென்றார்கள், சிறு பிள்ளைகள் குளிக்கச் சென்றார்கள். அங்கே நீரிலே மூழ்கி பரிதாபமாக மரித்து போனார்கள். மீனவர்கள் கடலிலே மீன் பிடிக்கச் சென்றார்கள். அங்கே காற்று வீசிற்று அல்லது படகு கவிழ்ந்தது. அங்கே மீனவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறது அரசாங்கம். இப்படிப்பட்ட செய்திகள் தினந்தோறும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியின் வாயிலாக அந்த செய்தியை கேட்கும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு, விரும்பத்தகாத எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி, அது இப்படி நடந்திருக்கிறது என்று நாம் அதை உணர்வதற்கு முன்பதாகவே அந்த படக்காட்சியானது அதை நிறுத்திவிட்டு இன்னொரு செய்தியை சொல்ல ஆரம்பிக்கும். அப்பொழுது இதை நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கின்ற அந்த சிறுவரோ அல்லது ஒரு வாலிபரோ அல்லது கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற அந்த மீனவர்களுடைய நிலைமையோ, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்களுக்குள்ளாக என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும், அவருடைய பயம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சற்று நினைத்து பார்த்தால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளமே கலங்க ஆரம்பித்து விடும். ஏனென்றால் அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது, யாராகிலும் என்னை காப்பாற்றிவிட மாட்டார்களா என்று அப்படியே தத்தளிக்கின்ற கலங்குகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜா அதே நிலைமையை இங்கே சொல்லுகின்றார். என்னவென்று சொல்லி, தத்தளித்து கொண்டிருக்கின்ற அல்லது ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஜலப்பிரவாகம் என்பது அப்படியே தண்ணீர் அடித்து கொண்டு வேகமாய் போகின்ற ஒரு காட்சி. தமிழகத்தில் நாம் கடந்த வாரத்தில் கூட அதை நாம் பார்த்தோம் இல்லையா? அவ்வளோ பெரிய மழை பொழியும் பொழுது கிராமங்களிலே வேகமாக அங்கே தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. வாகனங்கள் அடித்து கொண்டு போகிறது, மக்கள் அடித்து கொண்டு போகிறார்கள். அதை தான் ஜலப்பிரவாகம் என்று சொல்லுகிறோம். இங்கே தாவீது சொல்லுகின்றார், நான் ஜலப்பிரவாகத்தில் இருந்தேன், அவர் மேலே இருந்து தம்முடைய கையை நீட்டி என்னை பிடித்து, இவ்வளோ அழகாக சொல்லுகிறார். மேலே இருந்து அவர் தம்முடைய கையை நீட்டி தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருக்கிற, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற என்னை பிடித்து அந்த ஜலப்பிரவாகத்தில் இருந்து தூக்கிவிட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி தூக்கி காப்பாற்றும் பொழுது அவர்களுக்குள்ளாக எவ்வளோ பெரிதான மகிழ்ச்சி வந்திருக்கும் இல்லையா? ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் என் எடுத்துக்காட்டாய் சொன்னேன். தண்ணீரில் பிள்ளைகள் குளிக்க செல்லும் பொழுதோ விளையாட செல்லும் பொழுதோ பரிதாபமாக மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அப்படி தூக்கி எடுக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவாய் மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மரண பயமோ அல்லது மன நிலைமையோ, என்ன நடக்கிறது என்னை சுற்றிலும், ஒரு நிமிடம் இவர் என்னை காப்பாற்றாவிட்டால் என்று நாம் துடித்திருப்போம். எனக்கும் அது சொந்த அனுபவம் இருக்கிறது. 12 வயது நான் இருக்கும் பொழுது தண்ணீரிலே நான் சிக்கிக்கொண்டேன். இன்றும் எனக்கு பசுமரத்தாணி போல நினைவில் இருக்கிறது. ஒரு பெரியவர் எங்கோ எனக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்னை கவனிக்கவில்லை. ஆனால் தூரத்தில் இருந்த ஒரு பெரியவர்
என்னை பார்த்து விட்டு அவர் கத்தின அந்த குரல் இன்னும் என் செவியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஓ, பையன் போய்விடுகிறான், தூக்குங்கள் தூக்குங்கள் என்ற ஒரு சத்தம். அப்பொழுதுதான் எனக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நான் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறதை பார்த்து விட்டு ஓடி வந்து என்னை தூக்கினார்கள். அப்பொழுது என்ன நிகழ்ந்தது தெரியுமா? அதை தூக்குவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக என்ற சுய நினைவை இழக்கின்ற ஒரு இடத்திற்கு நான் போய்விட்டேன். ஆம், பயங்கரம். தண்ணீரில் ஒருவர் மாட்டிக்கொள்வது என்பது அவ்வளோ பயங்கரமான ஒன்றாக இருக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்கிறார், என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரவாகத்திற்குள்ளாய் மூழ்கி விட்டதைப் போல நான் மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறேன். பயமும் திகிலும் என்னை சூழ்ந்து கொண்டது. என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்ற இடத்திற்கு நான் வந்து விட்டேன். ஆனால் திடீரென்று ஒன்று நிகழ்ந்தது. அது என்ன? மேலே இருந்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும், மேலே இருந்து அவர் தம்முடைய கையை நீட்டி என்னை பிடித்தார். அவருடைய கரம் என்னை பிடித்து கொண்டது. மூழ்கி கொண்டிருக்கிற என்னை, மரித்து கொண்டிருக்கிற என்னை, அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிற என்னை அவர் மேலே இருந்து தம்முடைய கையை நீட்டி என்னை பிடித்து அந்த ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை அடித்து கொண்டு செல்லுகின்ற, என்னை மரணத்திற்குள்ளாக இட்டு செல்லுகிறதான அந்த பேராபத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் ஜலப்பிரவாகத்திற்குள்ளாக, சுழல் காற்றுக்குள்ளாக, பெருக்கெடுத்து ஓடுகிற காட்டாற்று வெள்ளத்திற்குள்ளாக நாம் மாட்டிக்கொண்டதைப் போல நம்மை தத்தளிக்க செய்கிறது. அப்படிப்பட்டதான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது கலங்கி நிற்கிறோம். அப்பொழுது என்ன நிகழ்கிறது தெரியுமா? மேலே இருந்து நம்முடைய ஆண்டவருடைய பராக்கிரமம் செய்யும் கரம், வலிமை மிக்க கரம் நம்மை நோக்கி வருகிறது. அவர் தம்முடைய கையை நீட்டி நம்மை தூக்கி எடுக்கிறார். அதைதான் தாவீது ரொம்ப அற்புதமாய் சொல்வார். உளையான சேற்றிலே, பயங்கரமான குழியில் இருந்தேன் அவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய கரம் நம்மை ஒரு நாளும் சும்மா விட்டு விடாது. ஆபத்துக்குள்ளாகவும் விக்கிரங்களுக்குள்ளாகவும் சிக்கிக்கொள்ளும்படியாக நம்மை ஒரு நாளும் புறக்கணிக்காது. அந்த கரம் எப்பொழுது நம் பட்சமாய் நீட்டப்பட்டு நம்மை காப்பாற்றும்படியாய், நம்மை தீர்க்கும்படியாய், நம்மை அரவணைக்கும்படியாய் அது நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். என்னை நடத்துவதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள். மேலே இருந்து ஒரு கரம் எப்பொழுது உங்கள் பட்சமாய் நீட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில் அது உங்களை தூக்கி எடுக்கும், தொடர்ந்து நடத்தும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், பல நேரங்களிலே வாழ்க்கை ஆண்டவரே ஜலப்பிரவாகத்தை போல் வந்து எங்களை அப்படியே அடித்து கொண்டு செல்லுகின்ற, புரட்டி போடுகின்ற, மறிக்க செய்கின்ற சூழ்நிலை வருகிறது. ஆனால் கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. மேலே இருந்து என் ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தூக்கி எடுக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், காப்பாற்றுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அதே வண்ணமாக இன்றைக்கு தோல்வி என்கிறதான ஜலப்பிரவாகம், வியாதி என்கிறதான ஜலப்பிரவாகம், வறுமை என்கிறதான காட்டாற்று வெள்ளம், ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் என்கிறதான சூறாவளி தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு அப்படியே மூழ்கடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டோடைய கரம் நீட்டப்படும். என் ஆண்டோடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கும். அவர்களை கண்மலையின் மேல் நிறுத்தி ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நீ தருவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.